Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரேஷன்ல கொடுக்கிற பச்சரிசியை வச்சு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம ரேஷன் பச்சரிசியை வச்சு வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா புடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு குக்கரில் 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இது வந்து 100 கிராம் இருக்கும். இப்போ கூடவே நான் பாதி அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அரை கிளாஸ்க்கு சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க, ரேஷன் பச்சரிசியில் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணணும். இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து 4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். 3 கிளாஸ் வந்து நம்ம சேர்த்த அரிசிக்கும் 1 கிளாஸ் அளவு வந்து நம்ம சேர்த்த பருப்புக்கும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா குழைவாக வேணும்னா, சில பேர் தளன்னு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி வேணும்னா இன்னும் 1 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஒரு 4 விசில் வரட்டோங்க. இப்போ பாருங்கள் 4 விசில் வந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். பொங்கலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுப்படட்டும். கூடவே 1 இன்ச்சு இஞ்சியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். முந்திரியெல்லாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. குக்கரும் ஓப்பன் பண்ணி வச்சாச்சுங்க. பாருங்கள் அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா குழஞ்சிருக்கு. உங்களுக்கு இதுக்கு மேலே நல்லா குலைவாக வேணும்னா நீங்கள் இன்னும் 1 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாங்க. தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் சட்னி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.